மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரலைங்கிறவங்க நிறைய வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்க அத்தனை பேருக்கும் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து ஸ்டால்ல பதிஞ்சிடணும். இதுக்கு மேல பதிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நான் ஊருக்கு வரும்போது எனக்கு வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் கடைசி, உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் இதுதான். போன உடனே யார் யாருக்கு வராம இருக்கும் அவங்கெல்லாம் இதுல பதிஞ்சு இதுல வாங்குறதுக்கு வேண்டிய முயற்சியை கொஞ்சம் பொறுமையோடு இருந்து நம்ம காத்திருக்குமே நினைக்கிறோம். அவங்க வேலை செய்யறவங்க உங்க மனுவை வாங்கி கையில வச்சுக்கிறது இல்லை, உடனே ஆன்லைன்ல ஏற்றுறவங்க. மனுவை மட்டும் வாங்குறதுன்னா நானும் கரெக்டாக ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, வாங்கி உங்க முன்னாலே ஆன்லைன்ல ஏற்றி அதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம், ரசீது கொடுக்குறோம் கையில. நீங்க 1000 ரூபாய் கேட்டீங்க, இத்தனாம் தேதி கேட்டீங்க, இந்த இடத்துல கேட்டீங்க சொல்லி ஒரு ரசீது உங்களுக்கு கொடுக்குறோம். ரசீதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பாக முதலமைச்சர் அவர்கள் நிறைய பேர் இப்படி வாங்காம இருக்காங்க. நாங்க போய் சொன்னோம், கிராமங்களுக்கு போகும்போது எல்லா தாய்மார்களும் எங்களுக்கு வரலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது நீங்க கொடுக்குறேங்கிறது வருத்தப்படுறாங்க, வேற ஆள் கொடுக்காட்டா கூட வருத்தப்படாது. அள்ளி கொடுக்குற முதலமைச்சர் எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுறாங்கன்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் ஒத்துக்கொண்டு இந்த வேலையை செய்ய சொல்லிட்டாரு. ஆகவே பொறுமையாக இருந்து இந்த வேலையை செய்யணும். மின்சாரத்துறை எல்லா துறையிலும் பேர் மாத்திலிருந்து பட்டா பேர் மாத்திலிருந்து எல்லா வேலையும் இங்கே நடக்கிறது. கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க எல்லா வேலையும் செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம முதலமைச்சர் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம முதலமைச்சர் நம்மளை பற்றி சிந்திக்கிற முதலமைச்சர், ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி நம்முடைய குழந்தைகளை பற்றி சிந்திக்கிற முதலமைச்சர். நம்ம வீடு குழந்தைகளுக்கு கூட நம்ம யூனியன்ல தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க, அரசாங்கம் உதவி கொடுக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு 1 இருந்து 5 வரைக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.